வன்மம் வன்மம் பாரு வன்மத்துல பேசுறாங்க அப்படின்ட்டு. சரி, நான் வன்மத்துல பேசுறேன் அப்படின்னே இருக்கட்டும். பிக் பாஸ் சீசன் 9ல பார்வதி மற்றும் கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பின ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. ஆக்சுவலா போன வாரம் நடந்த டிக்கெட் டு ஃபினாலேக்கான கடைசி டாஸ்கான கார் டாஸ்க்ல சாண்ட்ரா பாரு கமருதனுக்கு இடையில நடந்த பிரச்சனையில பாருவும் கமருதனும் சேர்ந்து சாண்ட்ராவை காலை வச்சு மிதிச்சு கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டதன் விளைவா சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூவா மாறி இதை பார்த்த மக்கள் பலரும் கொந்தளிச்சு போய் அவங்க 2 பேரையும் வெளியே அனுப்புங்கன்னு சொல்லி வேண்டுகோள் வச்சதை தொடர்ந்து இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாங்க. இவங்க வெளியே வந்ததுல இருந்து பலர் இவங்களை திட்டி மீம்ஸ் போட்டுக்கிட்டு வந்தாலும் சிலர் சாண்ட்ரா பயங்கரமா பிளான் போட்டு நடிச்சு பார்வதி மற்றும் கமருதீனை வெளியே அனுப்பிட்டாங்க. பாவம் அவங்க. முக்கியமா பார்வதி ரொம்ப நல்ல பிளேயர், அவங்களாலதான் இந்த முறை பிக் பாஸே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னு சொல்லி பார்வதிக்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில விஜய் பார்வதி ரெட் கார்டு இஷ்யூக்கு முதல் முறையா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது பார்வதிக்கு பலர் சப்போர்ட் பண்ணி போட்டுக்கிட்டு வர போஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்வதி தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ரீஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த வகையில ஷேர் பண்ணிக்கிட்டு வரதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்ஃபேர் ரெட் கார்டு சபரி பார்வதி அட்டாக் பண்ணப்ப ஒன்னும் பண்ணல, ஏன் சாண்ட்ராவும் பாருவை அட்டாக் பண்ணாங்க அப்போ ஒன்னும் சொல்லல, பாரு பண்ணது தப்பாவே இருந்தாலும் சாண்ட்ரா ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, அது கூட தெரியாம எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இது டோட்டலா அன்ஃபேர், ஒரு எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுத்துருக்கலாம், உங்க சேனலோட டிஆர்பிக்காக 2 கண்டஸ்டன்டோட வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்க, நீங்க செஞ்ச ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்மா நிச்சயம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கும். பாரு கமருதீனை கேலி செஞ்சு ரீல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பண்றவங்க வீட்டுல கூட கர்மா இதுக்கு 100 மடங்கு திரும்ப வச்சு செய்யும். வெயிட் பண்ணி பாருங்க. எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு எடுக்கிறது போல நீங்க அவங்கள கண்டென்ட்டை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தினீங்க. பட் அவங்களுக்கு தகுதியான அங்கீகாரத்தையோ மரியாதையோ கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க 2 பேரையும் வேஸ்ட் பொருளை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுட்டீங்க. இதோட விளைவுகளை நீங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிப்பீங்க. இதயமற்ற மக்களே, இந்த பிரச்சனைய கேலி செஞ்ச நாய்களின் மகன்களே, இது நன்றியற்ற உலகம்னு சொல்லி இப்படி பலரும் பயங்கரமா திட்டி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே நேரத்துல கமருதீன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல, சொல்லப்போனா துளி கூட சோசியல் மீடியா பக்கமே வரலன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இப்படி பார்வதிக்கு நிறைய சப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.